ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா சமையல். நான் உங்கள் திவ்யா சரவணன். சமையல்ங்கிறது நம்ம அன்பை வெளிப்படுத்துகிற இடம். திவ்யா சமையலில் இன்றைக்கி என்ன சமையல்னா, எல்லா ஃபெஸ்டிவல்லையும் ஃபங்க்ஷன்லேயும் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி பாயசம் தான் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மெத்தடில் நம்ம பாயசம் செய்வோம். நம்ம இன்னைக்கு பாசுமதி அரிசியை வச்சு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 30 மினிட்ஸ்லேயே நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிடலாம். நான் செய்கிற மாதிரி நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், பாசுமதி அரிசி, ஜவ்வரிசி, ரோஸ்டட் சேமியா, முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை, சர்க்கரை, வெனிலா எசன்ஸ், நெய். ஒரு மிக்ஸி ஜாரில் பாசுமதி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். அதை ரொம்ப மாவு மாதிரி அரைக்காமல் 1க்கு 2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வரும். ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உடச்சி வச்ச பாசுமதி அரிசியை அந்த நெய்யில் போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. 5 to 10 கிராம்ஸ் இருக்கும். அதையும் நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுத்ததும் ரோஸ்டட் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். அது 20 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுத்ததும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு பக்கத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 250 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாலும் தண்ணியும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அரிசி, ஜவ்வரிசி, சேமியா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாலோட நம்ம போட்ட அரிசி, சேமியா, ஜவ்வரிசி எல்லாம் வேகும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்பப்போ சைடில் இருக்க ஆடைகளை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இந்த பால் ஆடையில் தான் டேஸ்ட்டே இருக்கும். இது வெந்துட்டுருக்க கேப்பில் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 10 to 15 முந்திரியை இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்து ட்ரை கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாயசத்தை மிக்ஸ் பண்ணி விடுங்க. சைடில் இருக்க ஆடைகளை எடுக்க மறந்துடாதீங்க. ஸோ அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருங்க. பாலில் வேகும்போது தான் பாயசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட அரிசி, சேமியா, ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது அரிசி பாயசம் அப்படிங்கிறதுனால அரிசியோட அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 200 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. சுகர் எல்லாம் கரைஞ்சதும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். 4 to 5 drops நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுவே போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலக்கும்போது கையில் தெறிக்கும். ஸோ தெறிக்காமல் இருக்க கொஞ்சம் பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ கையில் தெறிக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி, உலர்ந்த திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டு இறக்கிடுங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பரிமாறும்போது மேலே
பாதாமையும் பிஸ்தாவையும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிட இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். நான் பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல்